இங்க நிறைய தமிழ் பேருக்கு இருக்காங்களா? தமிழ்ல சொல்றேன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Whoever said this, let me tell you sir, from the feet of Lord Balaji, you will be wiped out. உங்களால எதுவுமே பண்ண முடியாது. திருப்பதி லட்டு சர்ச்சையே இன்னும் முடிவுக்கு வராத சூழலில் சனாதன தர்மம் தொடர்பான விவாதம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலில் நேற்றைய தினம் சாமி தரிசனம் செய்த அம்மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தெலுங்கிலேயே பேசிய அவர் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு தமிழில் பதிலளித்து பேசினார். அப்போது இங்க நிறைய தமிழ் பேருக்கு இருக்காங்களா? தமிழ்ல சொல்றேன், தமிழ்நாடு ஒரு நாயக்கர் சொல்றாங்க, சனாதன தர்மம் கம்ப்ளீட்ல ஒரு வைரஸ் மாதிரி, அதை எங்க நாசம் பண்ணணும் சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Whoever said this, let me tell you sir, you cannot wipe out Sanatana Dharma. I will tell you why. By the end of my speech, I will tell you why you cannot wipe out Sanatana Dharma. If anyone tries to wipe out Sanatana Dharma, let me tell you, from the feet of Lord Balaji, you will be wiped out. అందుకనే సనాతన ధర్మం ఉంది వైరస్, அது நான் நாசம் பண்ண போறேன் இதெல்லாம் சொல்லாதீங்க. உங்க மாதிரி ஆளு வந்திருக்காங்க போயிருக்காங்க. சனாதன தர்மத்துக்கு எதுவுமே ஆகாது. நான் சொல்றேன், கடவுளோட பிளஸிங் வாங்கிட்டு, பெருமாள் பிளஸிங் வாங்கிட்டு நான் சொல்றேன், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே ரெண்டு வாழ்க்கை எனக்கு தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல. சனாதன தர்மத்துக்கு இந்த மாதிரி பேச்சு எப்படி இருக்குன்னா எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல இந்த போயம். தெலுங்குல சொல்றேன் சார். முடிச்சா இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டீங்களே. రాహువు పట్టిన పట్టుకు సెకండ్ అఖండమైన ఒక భాంగవలకు లేకుండా పోతాడా? మూర్ఖుడు గడియారంలో ముందు కదలనీకుంటే ధరాగమనమంతటితో తల కిందైపోతుందా? కుటిలాత్మల కూటమికి ఒక తుడి కాలం జయం వస్తే విశ్వ సృష్టి పరిణామం విచ్ఛిన్నమవుతుందా? తనుచు లోకమేకంగా దారి కఠినంగా నిల్చుంటే మన జాతి ప్రస్థానం పరిసమాప్తమవుతుందా? புரிஞ்ச சனாதன தர்மத்துக்கு நிக்க போறாங்களா? நிக்க போறது ஆளுங்க எல்லாம் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடுல இதை டிரான்ஸ்லேட் பண்ணி யாரு சொன்னாங்களோ சனாதன தர்மம் நாசம் பண்ணணும் வைரஸ் சொல்லுங்க, அவருக்கு இது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. பவன் கல்யாணின் இந்த பேச்சு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், Okay, let's wait and see. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். தொடர்ந்து அவரது கருத்து தேசிய அளவில் பேசுபொருளானது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. இந்த நிலையில்தான் பவன் கல்யாணின் பேச்சை தொடர்ந்து சனாதன தர்மம் தொடர்பான விவாதம் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது.